ராஜன் கேரக்டருக்கு முன்னாடி இருக்கிற படத்தை எப்படி காமிப்பாங்க சிம்பு வச்சுன்னு சொல்கிறீங்களா? அதாவது நம்ம வந்து இந்த வடச்சென்னையில் ராஜனை பார்க்கும்போது அந்த ஏரியாவில் ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். ஸோ அப்போ தான் ஆண்ட்ரியாவை லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவர் எப்படி அந்த மாதிரி ஆனார், இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, லைக் வந்து ராஜனோட அப்பாவோட டீமில் இருக்கிற மாதிரி ஏதாவது சிம்புவை காமிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வேறு மாதிரியான ஒரு தரமான சம்பவம் தான் கண்டிப்பாக வடச்சென்னை 2க்கு பிஃபோராக ரிலீஸ் ஆகக்கூடிய சிம்பு வச்சு வெற்றிமாறன் எடுக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு சிம்பு கூட நெக்ஸ்ட் படம் எதுவும் கமிட் ஆகலைங்க. லைக் வந்து மணிரத்னம் சார் கூட ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் தென் வந்து அஸ்வந்த் மாரிமுத்து கூட ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இது ரெண்டுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து வெற்றிமாறன் கூட கமிட் ஆகியிருக்காரு சிம்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தக் லைஃப் படம் என்ன தான் நல்லா இல்லை அப்படின்னாலும் சிம்புவோடைய கேரக்டரும் அவருடைய ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருந்தது படத்தில். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் இவர் நடிக்க போகிறாருன்னா அதை நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் மெயினாக ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து நார்த் சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ஷெடியூலே பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வடச்சென்னை யூனிவர்ஸில் வர்றது கன்ஃபார்ம்ங்க.